புதுச்சேரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநில சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தையும் 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் நாராயணசாமி வழங்கினார். அப்போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். ஆட்சி அமைக்க உரிமை கோரியது தொடர்பான கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுப்பி வைப்பார். உள்துறை அமைச்சகத்தின் அனுமதிக்கு பிறகு புதிய அரசின் பதவியேற்பு விழா எப்போது நடைபெறும் என்கிற அறிவிப்பு வெளியாகும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் இருக்கும் 30 இடங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஏகமனதாக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் புதிய மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை பரிந்துரை செய்து இவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்ன அந்த கடிதத்தையும், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கடிதத்தையும், நான் என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஆன கடிதத்தையும் துணைநிலை ஆளுநர் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சர்களாக அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்திலே அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களிட நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவரிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம். அதற்கு பிறகு பதவி பிரமாணம் இருக்கும்.